யோ, யாரு என்னன்னு ஆள் தெரியாம பேசாத. ஒழுங்கு மரியாதையா கதவை திறக்க சொல்லியா. இங்க பாரு முத்தையா, நான் சொல்ல வர்றத தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நீ சொன்னா திறக்கிறதுக்கும் அடைக்கிறதுக்கும் இது என்ன உன் வீடா? கோயிலுப்பா. இதுக்குன்னு சில விதிமுறை எல்லாம் இருக்குல்ல, அதுபடி தான் நாங்க நடக்க முடியும். யோ, நாங்க என்ன சாமி சொல்லிய கடத்திட்டு போறத கதவை திறக்க சொல்றோம்? சாமி கும்பிட்டு தானே கேக்குறோம். எதுவா இருந்தாலும் நீ நேரத்துக்கு வந்திருந்தேன்னா நேரா போய் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிருக்கலாம். நீ காலதாமதமா வந்துட்டு பூட்டின கதவை திறக்க சொல்றது என்னப்பா நியாயம்? இது பார், சும்மா வளவளன்னு பேசாத. பூட்டின கதவை திறக்க முடியுமா முடியாதா? இல்லம்மா, இப்போதைக்கு அது முடியாது. வேணா சாயந்தரத்துக்கு மேல நடைய தந்ததுக்கு அப்புறமா சாமியை பாத்துக்குங்க. யோ முருகானந்தம், கோயில் நிர்வாகின்ற திமிர்ல பேசுறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? ஐயோ முருகானந்தம், பாப்பா வெளிச்சாமே, சரியான நேரத்துக்கு தான் நீ வந்த. என்னவாயா? அப்பா, வழக்கப்படி உச்சிக்கால பூஜை முடிஞ்சு 12 மணிக்கு நடைய சாத்தினா அடுத்து 4 மணிக்கு நடைய திறக்க தானே வழக்கம். ஆனா இவங்க இப்படி 2 கட்ட நேரத்துல வந்து நின்னுக்கிட்டு கூட்டின கதவை திறக்க சொல்றாங்கப்பா. கூட்டின கதவை திறக்கிறதாவது 4 மணிக்கு முன்னாடி கோயிலோட ஒத்த கதவு கூட திறக்காதுன்னு சொல்லிடு. வேணா அதுக்கப்புறம் வந்து சாமி கூட சொல்லு. இப்ப அதுங்களை கிளம்ப சொல்லு. எங்களை வெளியே போ சொல்றதுக்கு நீ யார் முதல்ல? என் புருஷனும் இந்த கோயில்ல ஒரு புள்ளிதாரர் தான். உனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் எனக்கும் இருக்கு. புள்ளிதாரர்னா ஓய் செது கோயில என்ன வேணாலும் பண்ணாலும் அர்த்தமா? ஆமாயா, எங்க இஷ்டத்துக்கு தான் எல்லாம் நடக்கணும் இங்க. போன மாசம் கோயிலுக்கு திருப்பணி செய்யணும்னு சொல்லி ஊரு முழுக்க வரி பிரிச்சிங்கல்ல. ஆனா அந்த காசு செலவுக்கு பத்தலங்க போது எங்க வீட்டு வாசல்ல தான் வந்து நின்னீங்க. அப்ப லட்சம் லட்சமா பணத்தள்ளி கொடுத்தது யாரு? என் தங்கச்சி லட்சுமி தானே. அப்படி இந்த கோயிலுக்கு வாரி வழங்கின என் தங்கச்சியை உள்ள விட மாட்டீங்கன்னா என்ன நியாயம்? யோ, நான் எவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன், அந்த வீட்டுக்கு போவாதீங்க, அவங்கள்ட்ட காசு வாங்காதீங்கன்னு. இப்ப பாத்தியா சாமிக்கு செஞ்ச விஷயத்தை எவ்வளவு துமுறா சொல்லி காட்டுறாங்கன்னு. ஒரு டியூப் லைட்டை கோயிலுக்கு அன்பளிப்பா வாங்கி கொடுத்துட்டு உபயம்னு உங்க பேரை எழுதிக்கிறப்ப லட்சக்கணக்கில் அள்ளி கொடுத்தா நாங்க சொல்லி கேட்ட மாட்டோமா? தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாம ஒழுங்கு முறையா கதவை திறக்க சொல்லு. சாமி கும்பிடணும்னு தானே மாமா கேட்குறாங்க. அப்படியே 2 நிமிஷம் கதவை திறந்து உடனே மூடிட்டானே. பைத்தியகாரத்தனமா பேசாதீங்க மாப்ள. இது சாமி சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் இருக்கு. ஒரு கால பூஜை முடிஞ்சு நடைய சாத்தியாச்சுன்னா திரும்ப அடுத்த காலத்துக்கு தான் நடைய திறக்க முடியும். இடையில யாருக்காகவும் எதுக்காகவும் கோயில் நடைய திறக்க முடியாது. கிளம்ப சொல்லுங்க அவங்க முதல்ல. வேலுச்சாமி, என்ன குரல் ஒசருது? கோயிலாச்சுன்னு பாக்குறேன், இல்ல நடக்கிறதே வேற. அம்மா, இவங்கள்ட்டெல்லாம் பொறுமையை பேசினா வேலைக்கு ஆகாதுமா. போன் பண்ணி நம்ம ஆட்களை வர சொன்னாதான் இவங்க அடங்குவானுங்க. ஓல்டன் சித்தப்பு, சின்ன பிள்ளை தனமா அடியாளுக்கெல்லாம் போன் பண்ணிக்கிட்டு. சித்தப்பு, நீ போன் பண்ணா 5-6 குண்டனுக்கு தான் வருவாங்க. அதே நாங்க ஒரு குரல் கொடுத்தா மொத்த ஊரே திரண்டு வந்து நிற்கும். பரவாயில்லையா? வெள்ளையும் சொல்லையுமா இருந்தா மட்டும் பத்தாது சித்தப்பு, கொஞ்சம் விவரமும் வேணும். ஏய், யாரா உனக்கு சித்தப்பா? நீங்க தான் லட்சுமி அத்தைக்கு நீங்க அண்ணன்னா, மீனாட்சிக்கு நீங்க மாமானா, எனக்கு நீங்க சித்தப்பு தானே சித்தப்பு. இங்க பாரு, உனக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மரியாதையா ஒதுங்கி போயிடு. ஒதுங்கி போறதுக்கா இவ்வளவு அவசரமா இங்க ஓடி வந்தோம்?